ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக பொறுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. நான் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என்னை காக்க வைத்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. பாதியில் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. மீதியும் உனக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் பிள்ளையே. முழுமையாக பொறுமையாக இதை கேட்டுவிடு. நேரம் பொன் போன்றது, அதை நீ வீணாக்கிவிடக்கூடாது. உன் நேரத்தை வீணாக்குவதற்காகவும் உன் தாய் வரமாட்டேன். உன்னுடைய நேரத்தை நீ பொறுப்பாக செலவழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு நேரத்தையும் நீ பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டுமென்று நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கென்று தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். நீ அனுபவித்த வேதனைகளும் கண்ணீரும் இப்பொழுது நீ திரும்பி பார்த்தால் அது உனக்கு அச்சத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நான் தாண்டி வந்தேனே, இதையெல்லாம் நான் அனுபவித்து இருக்கிறேனா என்று நீயே ஆச்சரியமாக உனக்கே தோன்றும் அளவிற்கு இருக்கும் என் பிள்ளையே. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்து கொண்டு இருக்கின்றேனா நான்? இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளும் சிறிது காலம் கழித்து திரும்பி பார்த்தால் அதுவும் கடந்து போய்விடும் என் தங்கமே. அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. இப்படி என் வாழ்க்கை முடிந்து போய்விடலாமா என்று கவலைப்படாதே. இப்படியே முடிந்து போய்விடுமா என்று துவண்டும் விடாதே. இதுவும் கடந்து போகும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. அப்பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு சிறிதாக தெரியும். ஆனால் இப்பொழுது பெரிதாக நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இதையும் கடந்து விடுவோம் என் தங்கமே. நானும் உனக்கு இருக்கின்றேன். உனக்கே தோன்றும் நானும் ஒரு திறமைசாலிதான் என்று, என்னை நான் மேம்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்று. உனக்கே தோன்றும் அளவிற்கு நீ மேலோங்கி வந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. பெரிதாக நினைத்தது அனைத்தும் உனக்கு சிறிதாக தோன்றும் அளவிற்கு நீ அனைத்தையும் எளிதான முறையில் கையாண்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இடத்தில் வேறு ஒருவன் இருந்தால் இத்தனை கவலையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் யாராலும் தாங்கி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தையும் அப்படிப்பட்ட காலத்தையும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறாய் என் செல்வமே. நீ உனக்கு இருக்கும் தைரியம்தான் என் பிள்ளை தைரியசாலியான பிள்ளை என்பதை காட்டுகின்றது. கடந்து வந்து விட்டேன் என்று எத்தனை தெய்வத்தின் துணையாக எத்தனை தெய்வங்களை கையில் எடுத்து வைத்து கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் தெய்வ சக்திதான் உனக்கு மேலோங்கி இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். உன் வாழ்வு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்கள் மீள முடியாத துயரங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்பிக்கையானவர்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகமாக மாறி அந்த நேரத்தை உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி உன் வாழ்க்கை உனக்கு மாயமாக வேண்டுமா என்று தோன்றுகின்றதல்லவா? அந்த வாழ்க்கை தேடி வேண்டாம் என் பிள்ளையே என்று நினைக்கப் போகிறாயா?
நீ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உனக்கு உன் கண்களுக்கு முன்னே நீ சாக வேண்டும் என்று நினைக்கும் நேரமாக மாறி இருக்கின்றது என் பிள்ளையே. இருக்கும்போது இவர்கள் பார்த்து நீயே எத்தனை வேதனைப்பட்டு இருக்கின்றாய். இப்படி எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கும் என் அன்பு பிள்ளை, இன்று உனக்கு ஒரு விஷயத்தை கூற வந்திருக்கின்றேன். நான் என் செல்வமே, புத்திசாலியான என் பிள்ளையே, நான் சொல்வதை கவனித்துக்கொள் என் தங்கமே. ஒரே ஒரு முறை நீ சாணக்கியனாக மாற வேண்டும் என் தாயே. ஏன் தாயே இப்படி கூறுகிறீர்கள்? இல்லாத பல காரியங்களை, நான் பண்ணாத பல காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்காதே. இப்பொழுது நீ புத்திசாலித்தனமாக மாறவில்லை என்றால் உனக்கு ஏமாளியாக இவர்கள் அனைவரும் சேர்ந்து மாற்றிவிடுவார்கள். அதற்காகத்தான் நான் இன்று உன்னை சாணக்கியனாக மாற்ற வந்தேன். தந்திரத்தை பழகு என்று சொல்ல வந்தேன் என் பிள்ளையே. தந்திரத்தை பழகு என் பிள்ளையே. ஒன்றும் அறியாத என் பிள்ளையே, படுகுழியில் தள்ளி விடுவார்கள். உன்னை படுகுழியில் இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். தந்திரத்தோடு நீ வாழ வேண்டும். அப்படி வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இவர்களில் இருந்து வாழ்க்கையை நீ மீட்டு எடுத்து விடலாம். என் குழந்தையே, முற்றுப்புள்ளி வைத்துவிடு. முற்களின் மீது புடவை விழுந்து விட்டது. இப்பொழுது அந்த முற்களில் இருக்கும் புடவையை கிழித்து எடுக்க வேண்டும். அதுதான் தந்திரம் தங்கமே. எனக்கு செய்வினை செய்துவிட்டு நீ அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயே, அதன் அருகில் சென்று விட்டாயே. நீயும் உன் குடும்பமும் அழிய போகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தவர்கள் முகத்தில் கரியை பூசு. வண்ணம்தான் உன் வாழ்க்கை திசை திரும்ப வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பகையாளியாக இருந்தாலும் உறவாடு என் தங்கமே என்று சில குடும்பத்தின் விளையாடி விட்டார்கள். அப்படியே பல குடும்பத்தை பலர் விளையாடி இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பல வழிகளில் செல்லவில்லை. ஒருவரை கெடுத்து வாழ்ந்துதான் என்று நான் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்றுதான் கூறுகின்றேன். அவர்களை கெடு என்று நான் என்றும் உன்னை நான் சொல்ல மாட்டேன். அதற்கு பகை யாரிடமும் வெளிப்படுத்தாதே. யார் மனதையும் புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே. ஒருவரை பற்றி மற்றவரிடத்தில் சொல்லிவிடாதே. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? பகையாளி என்று தெரிந்து அவனை விலக்கி வைத்து நான் சொல்வதை கேள். உன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க கூடாது. நான் உன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவனையுமே தள்ளி நிறுத்திவிடாதே. இந்த இடத்தில் தந்திரத்தோடு பழகு. ஒருவன் உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்றால் ஒருவன் அவன் வீட்டிற்குள் வந்து உன் கையால் நீரை பருகிவிட்டால் உனக்கு செய்வினை செய்த அவனின் பின்னாலே அந்த செய்வினை சென்றுவிடும். என் குழந்தையே, இதைத்தான் சொல்கின்றேன். தந்திரத்தோடு இருக்க பழகிக்கொள் என்று. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ சிலதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
மற்றதை அழிக்க அல்ல. உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பகையாளியாக காட்டாதே. அன்பை செலுத்து. நீ அன்பை காட்டுவதன் மூலமாக உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அதை வெறுத்துவிட வேண்டும். அந்த தீங்கு உனக்கு வராதது அளவிற்கு நீ புத்திசாலித்தனமாக மாறி யோசிக்க தொடங்கு. முகத்தில் அடிப்பது போல யாரிடமும் பேசிவிடாதே. பொறுமையாக யோசித்து பேசு. உன் வெற்றி கொடியை பிடித்து இன்னொன்று சில நாட்கள்தான் இருக்கின்றது. அவசரப்பட்டு அனைத்தையும் கெடுத்து விடாதே. தைரியமாக இரு என் பிள்ளையே. உனக்கு செய்ய காத்திருக்கும் அவர்களினிடம் தந்திரமாக செயல்பட்டு அனைத்தையும் முறித்துக்கொள். அனைத்தும் கெடுத்து விடாதே என் பிள்ளையே. உன்னோடு நான் இருக்கின்றேன். எதையும் யோசித்து சிந்தித்து பொறுமையாக செயல்படு. எதுவும் வீணாக போவதில்லை. நான் இருக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்கென்று. நீ இருக்கும் ஒவ்வொரு கணமும் இந்த உலகத்தின் உன்னை வாழ வைக்க நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.